அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்வரும் 9ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தின் முறைப்படுத்தப்பட்ட வாக்காளர் கல்வி மற்றும் வாக்கெடுப்பில் பங்கெடுத்தல் என்னும் சிறப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு செய்திகள் சமூக வலைதளங்களில் இன்று முதல் வெளியிடப்பட உள்ளன. தாங்களும் தங்களின் சமூக வலைதள குழுக்களில் பகிர்ந்து வாக்காளர் விழிப்புணர்வில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்துடன் இணைந்து பணியாற்றி அதிக வாக்காளர்களை சென்றடைந்திட தங்களின் மேலான ஆதரவினை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான புதுச்சேரியின் வாக்காளர் பெருமக்களே, மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் சார்பாக வணக்கம். எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களின் வாக்காளர் கல்வியின் மைய கருத்துக்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகின்றோம். மைய கருத்து 1. வாக்காளர் பெருமக்களே, வாக்களித்திட ஆயத்தமாக இருக்கவும். தேர்தல் தினத்தன்று தங்களின் முதல் கடமையாக அது இருக்கட்டும். வாக்காளர் பெருமக்களே, எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களித்திட உறுதி கொள்வோம். கண்ணியமாக வாக்களிப்போம். 100% வாக்களித்து இந்திய தேர்தல் சரித்திரத்தில் நீங்கா இடம் பெறுவோம். சரித்திரம் உங்கள் கைவிரலில். மறவாதீர். தேர்தல் நாள் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி. வாக்குப்பதிவு நேரம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மேலத்தாளம் முழங்க உள்ளூர் மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்றனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தது நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்தது. பின்னர் பொதுமக்களிடம் பேசியவர், முதலியார்பேட்டை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மக்கள் நலனுக்காக செயல்பட்டு வருகின்றோம். மீண்டும் வாய்ப்பளித்தால் மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து தொகுதியை முன்னேற்றுவோம் என்றார். மேலும் அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு பயனளித்து வருவதாகவும் அதனை தொடர்ந்து விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு தொகுதியில் அரசியல் உற்சாகத்தை அதிகரித்துள்ளது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் மேற்கு திசை நோக்கி அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி திருக்கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் வீடுதோறும் சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். குடிநீர், சாலை வசதி, மின்விளக்கு, வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கவனமாக பதிவு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, பெண்கள் சுயதொழில் மேம்பாடு, முதியோர் நலத்திட்டங்கள் போன்றவற்றுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறி மக்களுடன் அன்பாக கலந்துரையாடினார். பின்னர் வரவிருக்கும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து
பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் எல்ஜிகே காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் சித்ரா, சரஸ்வதி, உமா, நாராயணசாமி, எல்ஜிகே பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி, பிரபாகரன், பாஜக வர்த்தகணை தலைவர் மொபைல் சரவணன், பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். புதுச்சேரி வைத்திகுப்பம் பகுதியில் உள்ள மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிய இலங்கை தென்னிந்திய இணை தூதர் தொண்டைமான் கேஜீஸ்வரன் அவர்கள் மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தனர். குறிப்பாக கடலில் வழி தவறும் மீனவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் கடல்சார் பாதுகாப்பு, மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் எல்லை தொடர்பான சிக்கல்கள் குறித்து தீர்வு காண வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக சட்டமன்ற வேட்பாளர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த தொகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு கட்சியின் நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும் என்ற பிரச்சார முழக்கத்துடன் மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டார். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் 22ஆம் பூத் பொறுப்பாளர் அருள்பாபு மற்றும் 23ஆம் பூத் பொறுப்பாளர் மோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று பிரச்சாரம் நடைபெற்றது. அப்பொழுது ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தான் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் எல்ஜிகே பொதுச் செயலாளர் பிரபாகரன், கூட்டணி கட்சியான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அதிமுக பொறுப்பாளர் ஆறுமுகம், என்ஆர் பொறுப்பாளர் நாராயணசாமி மற்றும் எல்ஜிகே பொறுப்பாளர் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவக்கரை தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வந்தபொழுது அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்த பகுதியில் உள்ள ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பரப்புரை துவங்கினார். அவருக்கு ஆதரவாக ஐஜி வீரராகு அப்பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற கோரி அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி விபி சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராமன் நகர், குறிஞ்சி நகர், குமரன் நகர் விரிவாக்க பகுதிகளில் ஜக்க சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளையும் தத்தெடுத்து ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு கேட்டார்.
மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் நமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பிரச்சாரத்தின் பொழுது அவர் பேசுகையில், நலத்திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதி அதிக அளவில் பெற்றிட என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு புதுவையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திட ஜக்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கடந்த காலத்தில் முதியோர் உதவித்தொகை மற்றும் பல்வேறு உதவித்தொகை ₹1 கூட உயர்த்தி வழங்க இயலாமல் இருந்ததை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். படித்த இளைஞர்கள் தகுதி அடிப்படையில் அரசு பணி வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமியின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் BP சிவக்கொழுந்துக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, LJK மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட தண்ணிக்கான் வீதி, ஏழை மாரியம்மன் கோவில் வீதி, வஉசி வீதி, காமராஜர் வீதி, பிள்ளையார் கோவில் வீதி பகுதிகளில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடியவர் தொகுதியின் வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். பொதுமக்களின் குறைகளை கவனமாக கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வேட்பாளருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பெற்றவீரன்பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 19ஆம் ஆண்டு விளையாட்டு நாள் தொடக்க விழா 27ஆம் தேதியன்று கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் SR சாம்பால் அவர்கள் தலைமை தாங்கி கொடியேற்றியும் ஒலிம்பிக் சுடர் ஏற்றியும் விழாவினை துவக்கி வைத்தார். விழாவின் முதன்மை அங்கமாக கல்வியில் சிறந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல்வேறு துறை மாணவ மாணவியருக்கு கல்லூரியில் செயற்பட்டு வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகளை மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் அவர்களும் உடன் இருந்து விழாவினை சிறப்பித்தார். விழாவின் தொடர்ச்சியாக விளையாட்டு நாள் உறுதிமொழியானது மாணவர்கள் அனைவராலும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பின் அனைத்து துறை மாணவர்களின் அணிவகுப்பு, மாணவ மாணவியரின் பிரமிட் சாகசங்கள், ஒலிம்பிக் தொடர் ஓட்டம், பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் என விழாவானது களை கட்டியது. அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர்.
வேதபுரம் அறிவு திருக்கோவிலில் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மகா சமாதி தினமான மார்ச் 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணியளவில் வேதாத்திரிய வேள்வி தினமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேதபுரம் அறிவு திருக்கோவில் அறக்கட்டளை தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார். செயலாளர் லட்சுமசாமி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். பொருளாளர் சண்முகநாதன், மனவளக்கலை பேராசிரியர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் மனவளக்கலை சிறப்புகள் குறித்து பேசினார்கள். துணைத் தலைவர் விஜயகுமாரை நன்றி உரை ஆற்றினார். மற்றும் நுகர்வோர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சந்திரா, கலைமாமணி, ராஜ்முகில் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் அறக்கட்டளை அறங்காவலர்கள், மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்த அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது என்று கடலூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் சுயேட்சை வேட்பாளராக தட்சிணாமூர்த்தி என்பவர் உற்சாகமாக வேட்புமனு தாக்கல் செய்தார். இவர் சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். மேலும் அவர் வேட்புமனு தாக்கல் நாளான என்று ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சார்பாக 50வது முறையாக இரத்த தானத்தை செய்து அதற்கான சான்றிதழையும் மண்ணுடன் இணைத்து சமர்ப்பித்தது அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் தனது இந்த செயல் இரத்த தான விழிப்புணர்வை முன்னிலைப்படுத்துவதற்காகவே என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் RTN சங்கர் பிரசிடென்ட், RTN ரவி செக்ரட்டரி, RTNS ராமலிங்கம் ட்ரெஸர் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.